மிச்சர் செய்கிறதுக்கு கடல மாவை ஜலிசி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போடுங்க மாமா. தேவைக்கு உப்பு போட்டு கலங்க. நம்ம உப்பு சேர்த்தோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம முறுக்கு புளியிற மாதிரி இந்த ஹோல்ஸில் நம்மளுக்கு கீழே வரணும். அந்த பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைங்க, இல்லைன்னா சம்பளம் கொடுக்க மாட்டோங்க. பாருங்கள், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் மாவு பிசிக்கி சாம்பிள் இதிலே புளிஞ்சு பார்த்துட்டேன். நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது நம்ம முறுக்கச்சில் ரப்பிட்டு எண்ணெயில் விடலாம். நம்மளுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி பெரிய முறுக்கு மாதிரி நம்ம புளிஞ்சு விட்டோம்னா நல்லா வெந்துடும். ஸ்டப்பது போதும். நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் பார்த்து புளிங்க. உயரமாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் இதிலெல்லாம் புளிஞ்சிட்டுங்க. அடுத்த சிங்கிள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வெந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா இது க்ளீனாக முறுக்கு மாதிரி தனியாக வந்துடும். ஒரு புறம் வெந்துருச்சு பாருங்கள். இன்னொரு புறம் எடுத்து இந்த மாதிரி விட்டாங்கன்னா வெந்துடும். நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து நம்ம பிசிக்கி வச்சுருக்க மாவு ஃபுல்லாக இதே மாதிரி பெரிய பெரிய முறுக்காக சுற்றி எடுத்து ஜோடிச்சிட்டு நம்ம உடச்சி விட்டுக்கணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாச்சுன்னா உங்களுக்கே தெரியும் வெந்துருச்சுன்னு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒரு முறுக்கு தீய விட்டிங்கனாலும் இன்னொரு முறுக்கு தீய விட மாட்டீங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் வடிய விட்டு எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் மிக்சர் செய்கிறோங்களோ அதில் சேர்த்திக்கலாம். ரெண்டாவது சிங்கிள் புளிஞ்சு விட்டுருக்குறாரு பாருங்கள். நல்லா மிக்சர் மாதிரி நல்லா மெலிசாக விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்தால் நம்மளுக்கு பாருங்கள் பபிள்ஸ் கம்மி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். நம்ம மிச்சம் செய்யும்போது தான் இந்த பஞ்சு மிட்டாய்க்காரம் வரணுமா மாதிரி தனியாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முறுக்கு செய்கிறதெல்லாம் இதில் எடுத்து போட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம உடச்சிக்கணும். செய்கிறது ஃபுல்லாக உடச்சி விட்டோம்னா மிக்சர் ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கடல மாவு கலக்கினது மிக்சர் செஞ்சு உடச்சி விட்டாச்சு. முறுக்கு மாதிரி செஞ்சுட்டு அடுத்தது இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. பூண்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டை நல்லா வேக வச்சு எடுக்கணும். எப்படி வருது பாருங்கள் சவுண்டு. ஆனால் கம்மன்னு ஸ்மெல்லு வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூண்டு ஸ்மெல்லு. அதையும் நல்லா பொரிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு பபிள்ஸ் கம்மியாகும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடக்கூடாது, வெந்திருக்காது. அப்புறம் பசங்களுக்கு வாயெல்லாம் நம்மன்னு ஆயிரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வேக வச்சிங்கன்னா மட்டும்தான் பூண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று ஏன் நம்ம பூண்டு சேர்த்துறோங்கன்னா, சில பேருக்கு வயிற்றில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். மிக்சர் கடல மாவு அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அது பூண்டு போட்டாங்கன்னா ஈக்குவல் பண்ணிடும். அதனால தான் நம்ம பூண்டு வேக வச்சு போகிறது. 2 in 1 டேஸ்ட்டு, மருத்துவம். பூண்டு பாருங்கள் நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். வெந்துருச்சு. நம்ம பூண்டு வெந்தாச்சு. நம்ம மிக்சரில் சேர்த்திக்கலாம். நம்ம கடலக்கொட்டை சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயிலேயே. நான் 1 கிலோ கடல மாவு எடுத்தேன். 1/4 கிலோ கடலக்கொட்டை, 1/4 கிலோ கடல, 150 கிராம் அவல், 100 கிராம் பூண்டு. நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் சேர்த்திக்கோங்க. கடலக்கொட்டை மட்டும் பக்குவமாக பார்த்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தீய விட்டிங்கன்னா உங்கள் ஸ்நாக்ஸே கெட்டுவிடும். பசங்களது ஈவினிங் ஸ்நாக்ஸு அது கரெக்டாக நம்ம சித்திரை நவுக்கெல்லாம் போடும்போது வறுக்கிறாங்களே அந்த மெத்தடில் பார்த்து எடுத்துருங்க. பாருங்கள், கடலக்கொட்டை வெந்துருச்சு. டக்கான்னு எடுத்துடணும், இல்லைன்னா தீஞ்சிரும்.
அடுத்தது கடலை சேர்த்திக்கலாம். நான் சுத்தம் பண்ணி கவரில் போட்டு வச்சுருந்தேன், அதனால் டைரெக்டாக கொட்டிட்டேன். நீங்கள் சுத்தம் பண்ணாத கொட்டிட்டு அப்படி என்ன திட்டக்கூடாது. நான் சுத்தம் பண்ணாதனால தான் கவரில் போட்டு வச்சு எடுத்து கொட்டிக்கினேன். பாருங்கள், கிளறி கிளறி விடுங்க. பபிள்ஸ் கம்மியானோடனே அள்ளிருங்க. டக் டக் டக்குன்னு அள்ளிடணும். ஃபாஸ்ட் அள்ளுறாங்க பாரு, அந்த மாதிரி அள்ளிடணும். நம்மள கடலக்கொட்டெல்லாம் பொரிஞ்ச உடனே அவல் அப்படியே பொரிஞ்சு வரும் பாருங்கள். பொரி மாதிரி வரும். அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் நம்மளுக்கு அவல் போட்டாங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டால் மட்டும்தான் அழகாக பொரியும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். நம்ம 1 கிலோ கடல மாவுக்கு 150 கிராம் அவல் போட்டாவே போதுமானது. நல்லா எண்ணெய் வடிய விட்டு எடுத்துக்கோங்க. கடலக்கொட்டை, கடலை பூண்டு அடியில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவல், நம்ம மிக்சரு எல்லாத்தையும் நல்லா அப்படி கிளறி விடணும். ஃபைனல் டச் கருவேப்பிலை தூரமாக நல்லா. கருவேப்பிலையே எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. எடுத்துட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். நான் ஏன் கருவேப்பிலையை கட்டி போட்டோன்னா அது பிஞ்சு போயிடல. நம்ம கட்டி போட்டால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை நான் கட்டி போட்டேன். கொஞ்சம் சூடு தணியிட்டும் உருவிட்டு நம்ம அது கூட என்னென்ன சேர்த்தி கலக்குறேங்கன்னு காமிக்கிறேன். நம்ம கருவேப்பிலை உருவி வச்சு உப்பு, தூளுப்பு, நான் நல்லா கலர்ஃபுல்லாக வட்டுன்னு ரெட் சில்லி பவுட்ரு ரெடிமேட் தான் வாங்கியிருக்கிறேன். ஸ்டாப் குலுக்குங்க. அதை குலுக்காதீங்க, பாத்திரத்தை குலுக்குங்க. நல்லா நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாம் ஈவனாக கருவேப்பிலை தலை கடலக்கொட்டை எல்லாம் கலர்க்கணும். அந்த அளவுக்கு குலுக்கணும். குலுக்கில் இன்னைக்கு நம்மளுடைய மிக்சர் மொறு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ அருமையான சுவை. காரமுறை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பெங்களூரில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு. இந்த பொண்ணு எப்பவுமே ஆண்டி நீங்கள் நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் போடுறீங்க, எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னதுனால இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக மிக்சர் செஞ்சு கொடுத்துருக்குறேன். நீ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு பொம்மி அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹாய் சொல்லிடு. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லணும். நல்லா இருக்கு ஆண்டி. இந்த உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் அப்படியே வாங்கிக்கோ. ஓகேவா? தெரியுதா? உனக்கு மூஞ்சி தெரியல. இந்த மூஞ்சி தெரியல பரவாயில்ல. பொம்மி முகம் தெரிஞ்சா ஓகே. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த வாரம்லாம் வச்சு சாப்பிட்டு பொம்மி. பிடிக்க முடியல.